மிக்க ரிசோன் ஷியாரா பானு திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். ரிஷோன் ஷியாரா பானு, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ரிசோன், இங்கே இருக்கிற ஷியாரா பானுவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீர்களா? ஷியாரா பானு, இங்கே இருக்கிற ரிஷோனை கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீரா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன் வாழ்நாளெல்லாம் இவனை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். உங்கள் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமான இந்த மாங்கல்யத்தையும் இந்த திரு ஆடையையும் மோதிரத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஷியாரா பானு, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள். ரிஷோன், என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த மோதிரத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்.